ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைமாக வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டி ஸ்டிச் பண்ணுற மெத்தடு பார்த்தோம். ஸோ அதில் இன்னொரு மெத்தடும் பார்த்துடலாம். ஸோ அது அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியும் கூட ஸ்டிச் பண்ணலாம். நம்ம அதுக்கு வந்து ரைட் சைடு ராங் சைடு எதுன்னு சொல்லிட்டு பட்டியில் வந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க. அதையும் குறிச்சிக்கோங்க, ஃப்ரண்ட் பார்ட்டையும் குறிச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு முன்னாடியும் 2 பீஸை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பின்னாடியும் வச்சிடுறீங்க. நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க. ஓகே, வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறீங்க. அதே மாதிரி அந்த கூர்மையாக கொஞ்சம் நீளமாக இருக்கிறத தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குக்கி இருக்குல்ல, அந்த பக்கம் வந்து வைக்கணும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறீங்க. அப்போது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு முன்னாடி பக்கம் ஒரு பீஸும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பின்னாடி பக்கம் 2 பீஸையும் வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறீங்க. ஓகேயா? ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம கீழே டாட் பிடிச்சோம்ல, அந்த டாட்டை வந்து லைட்டாக மேலே இழுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறீங்க. நீங்கள் ஆல்ரெடி அளவு ப்ளவுஸ் வச்சுருந்தீங்கன்னா ப்ளவுஸில் கூட பாருங்கள், அந்த டாட் வந்து மேலே தூக்கிட்டு தான் இருக்கும். அதை வந்து சேர்த்து ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை சேர்த்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த டாட் கீழே பிடிச்சிருக்க டாட்டை மட்டும் மேலே இழுத்து விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே தையல் போட்டுக்கோங்க. ஓகேயா? தையல் போட்டாச்சு. அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இட தையல் போட போகிறோம். ஸோ இந்த தையல் வந்து தையல் போட்டால் தான் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் அது மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபினிஷிங்காக இருக்கும். முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் ஃபினிஷிங்காக இருக்கும். பிசுறே தெரியாது. மேக்ஸிமம் வந்து பட்டி தைக்கும்போது உள் பக்கம் பார்த்தோம்னா பிசுறு தெரியும். அந்த அட்டாச் பண்ண இடத்துல பிசுறாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பிசுறே தெரியாது. கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இடத்தையல் போட்டேன், பார்த்துக்கோங்க. ஸோ முன்னாடி பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, பின்னாடி பக்கம் அதே மாதிரி தான் பின்னாடி பக்கமும் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா கீழே வந்து கொஞ்சம் ஏற்றி இறக்கி இருக்குது கிளாத்து. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது இதையும் வந்து பழகிக்குங்க. ஸோ அப்புறம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லைன் வரைஞ்சி நீங்கள் என்ன பண்ணுறது கிளாத்தை கட் பண்ணிட்டு நீங்கள் லைட்டாக மடிச்சடிச்சிருங்க. ஓகேயா? ஸோ இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளே வந்து பிசுறு தெரியாமல் இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ என்ன பண்ணால் நான் கட் பண்ணிட்டு என்ன பண்ண மடித்து அடிக்க போகிறேன். ஸோ 3 பீஸ் வச்சுருக்கேன்னா, ஸோ 3 பீஸ் என்ன பண்ணால் லைட்டாக ஒரு 1/2 இன்ச் விட்டு நீங்கள் மடித்து அடிச்சுக்கோங்க. நமக்கு சீம் அலவன்ஸ் எவ்வளோ விட்டுருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மடித்து அடிச்சுக்கோங்க. ஸோ மடித்து அடிச்சு நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து பட்டி அட்டாச் பண்ணது நீட்டாகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணி பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து என்ன ப்ளவுஸ் தைக்கிறோம்னா 34 சைஸில் வந்து ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கோம். ஸோ ப்ளவுஸ் ஏன் இப்படி சிங்கிள் பார்ட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து சிங்கிள் பார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஃபினிஷிங்கை நான் என்ன பண்ணேன் அட்டாச் பண்ணியாச்சு. ஓகேயா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.